மகா கல்யாணத்தில் மகாவுக்கு நம்ம கிரீஸ் பண்ண பெரிய ஹெல்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பாக பழகுற மாதிரி நம்ம சூர்யாட்ட அவங்க நடிக்கும்போது, அவரும் வழி இல்லாமல் மகாட்ட ரொம்ப நெருக்கமாகி தன்னுடைய காதலை அவர் வெளிப்படுத்துறதுக்கான நேரத்தை அவர் உருவாக்கிறாரு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக கிரீஸ் நம்ம மகாவை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடுவார் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னுடைய விஷயத்தை வெளிப்படுத்திடுறாரு. மருதாணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மகா ஒரு கட்டத்தில் சூர்யாவுக்கு வச்சு வராங்க. அது நல்லா கையில் அப்பி பிடிச்சிருக்கு. பொதுவாகவே மருதாணி வைக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்க வச்சா அதில் ரொம்ப க்ரீப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மகா ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சூர்யாவும் என்ன பண்ணிடுறோன்னா அடுத்தடுத்து மகா வீட்டுக்கு போய் அங்கே மாமா மாமி எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தன்னுடைய காதலை அழகாக சூப்பராக எடுத்து வெளியில் சொல்கிறாரு. அதை பார்க்கும்போது மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு அப்புறம் இது முடிவுக்கு வருது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா தேவியும் நம்மளுடைய அனாமிகாவும் சேர்ந்து நம்ம மகாவையும் எப்படி கவுக்கிறது, நம்ம அந்த வீட்டிலேருந்து எப்படி தன்னுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டு போகிறது அப்படின்ற பிளானை தான் அவங்க மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கோடி ரூபா மேட்ரு என்னாச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. அனாமிகாவுக்கும் காயத்ரிக்குமே தெரிய வராமல் இருக்குது. ஒருவேளை தெரிய வந்தால் நம்ம காயத்ரி மனம் மாறிடலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் சூர்யா அதை பற்றியே சொல்லலை. நம்ம அடுத்து வர எபிசோடில் கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவாங்கன்னு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருப்போம். ஸ்வேதா விஷயத்தில் ஸ்வேதாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிறதும் தெரியல. அவரோட ஹஸ்பண்ட் அவங்க டைவர்ஸ் வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.